Hello friends, நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கான ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பஞ்சு முட்டையை பத்தி தான். ஸோ பஞ்சு முட்டை தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நானுமே அந்த ஷாக்கு தான் ஆனேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு பஞ்சு முட்டை ரொம்ப ஒரு தீவிர பக்தர்கள். ஸோ அவங்களுமே வந்துட்டு பயங்கரமான ஷாக்ல தான் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமா பஞ்சு முட்டை நம்மளோட வாழ்க்கையில இணைஞ்சிருக்கு. எல்லாருமே பஞ்சு முட்டையோட டேஸ்ட்டை அனுபவிச்சிருக்கேன். நானுமே சின்ன வயசுல பஞ்சு முட்டைன்றது சாப்பிட்டுருக்கேன். இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுமே இருக்கட்டும், இல்லை உங்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கூட நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். பஞ்சு முட்டை டேஸ்ட் லைஃப்ல ஒரு தடவையாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பஞ்சு முட்டை எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சு முட்டை, ஸோ காலங்காலமா வர இந்த பஞ்சு முட்டை திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பேன் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனை தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா வந்துட்டு ஒரு ட்ரெண்டாவே எல்லா கல்யாணத்துலயுமே வந்துட்டு ஒரு விஷயம் ரெகுலரா நடக்குது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இருக்கணும், ஃப்ரூட் சாலட் இருக்கணும், அது கூடவே வந்து பஞ்சு முட்டையும் விற்கணுன்ற மாதிரி ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயமா வந்துட்டு எல்லா கல்யாணத்துலயுமே ஆயிடுச்சு. ஸோ எல்லா கல்யாணத்துலயுமே இப்போ பஞ்சு முட்டை நிறைய ஒரு இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் வந்துட்டு நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, குழந்தைகள் அதிகமா சாப்பிடுற இந்த ஒரு விஷயத்த திடீர்னு எதுக்கு பேன் செய்யப்பட்டது அப்படின்னா, இதுக்குள்ள காலங்காலமா ஒரு ரசாயனத்தை வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பஞ்சு முட்டையை தராங்களாம். ஸோ அந்த ஒரு ரசாயனத்தை நம்ம சாப்பிட்றோம்னா அது நமக்கு கேன்சர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உடல் உபாதைகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ காலங்காலமா விட்டுட்டு இப்போ கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வெல் குட், இது வர வைக்க வேண்டியதான். இப்பயாவது கண்டுபிடிச்சாங்க, அடுத்த எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு அது சேஃபா இருக்கும். ஸோ பஞ்சு முட்டைன்ற ஒரு ரசாயனத்தை சாப்பிடாமலே வந்துட்டு ஸோ அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். நல்ல ஒரு விஷயம் தான். பட் இது இவ்வளோ டிலேவா கண்டுபிடிச்சது தான் என்னோட ஒரு விஷயமும், எனக்கு ஒரு வருத்தமும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்ன பஞ்சு முட்டையில அப்படி கலக்குறாங்க, என்ன ஒரு காரணத்துக்காக திடீர்னு இந்த பேனை போட்டிருக்காங்க அப்படின்றது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலா வரக்குள்ள 10 நிமிஷத்துல ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்னா, அது அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் பஞ்சு முட்டையில இருந்து விண்வெளி வரைக்கும் இந்த சேனல் மூலியமா நீங்களும் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட கோல். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது தேவை. ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சு முட்டை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே வந்துட்டு ஒரு 80-90 வருஷங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷமா வந்துட்டு இந்த பஞ்சு முட்டை நமக்குள்ள வந்துட்டு ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கு. ஸோ அங்கங்க வந்துட்டு பஞ்சு முட்டைகள் வந்துட்டு சாப்பிட்ற ஒரு விஷயங்கள் தோணும். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த 20th செஞ்சுரியில அதிக அளவுல ஸோ கிட்டத்தட்ட பஞ்சு முட்டைகளோட எவல்யூஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே பஞ்சு முட்டை, பீச்சுக்கு போனாலும் பஞ்சு முட்டை இருக்கும், பார்க்குக்கு போனாலும் பஞ்சு முட்டை. ஸோ எல்லா கல்யாணத்துலையுமே முன்ன சொன்ன மாதிரி ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் சாலடு, அதுக்கப்புறமா பாப்கார்ன் மாதிரியே வந்துட்டு இப்போ பஞ்சு முட்டையை ஒன்று மேண்டட்டரியா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்கு. குழந்தைகளுமே ரொம்ப பிடிச்சது தான். பட் இப்போ திடீர்னு வந்துட்டு பாண்டிச்சேரியில பஞ்சு முட்டையை ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க, லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேப் டெஸ்ட்டுக்கு அப்புறமா சடனாக வந்துட்டு பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பஞ்சு முட்டை விற்கிறத பேண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன திடீர்னு பாண்டிச்சேரியில பஞ்சு முட்டை பேன் பண்றாங்க, அப்படி உள்ள என்ன இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது, நம்ம ஹெல்த் மினிஸ்டர், தமிழ்நாட்டில் இருக்க ஹெல்த் மினிஸ்டரும் ஸோ அந்த பஞ்சு முட்டையை வந்துட்டு லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேப் டெஸ்ட் பண்ணதுல ஒரு ஷாக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னன்னா, பஞ்சு முட்டையில இவ்வளோ காலமா வந்துட்டு ஒரு ரசாயனத்தை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது பேர் தான் வந்துட்டு ரோடமைன் பி அப்படின்ற ஒரு டை. ஸோ இந்த ஒரு டை வந்துட்டு கெமிக்கல் வந்துட்டு ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர்ல இருக்கிற இந்த ரோடமைன் பி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு கெமிக்கல், ஒரு வகையான கெமிக்கல், ஆர்டிபிஷியலான ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கலருக்காக, அந்த பிங்க் கலரை கொண்டு வரதுக்கு, எல்லோ கலர்ல கொண்டு வரதுக்காக இந்த ரோடமைன் பின்றது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு பஞ்சு முட்டை ஆக்சுவலி எல்லாருமே தெரிஞ்ச அந்த ஒயிட் கலர்ல தான் அது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மிஷின் சுத்த அந்த ஒயிட் கலர்ல தான் அது வரும். ஸோ அது கூட வந்துட்டு இந்த ரொடமைன் பி போடும்போது அது பிங்க் கலர்லயோ இல்லை எல்லோ கலர்லயோ வந்துட்டு மாறும். ஸோ அந்த ஒரு கலர்ஃபுல்லா கொடுக்கறதுக்காக இந்த ரொடமைன் பின்றது இந்த பஞ்சு முட்டையில காலங்காலமா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிடும்போது கூட அந்த ரோடமைன் பின்றது ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரோடமைன் பியை போட்டதுனால அதை நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு நம்ம டெஃபினட்டா கேன்சர்ன்றது ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு
நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயம் லேப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மினிஸ்டருக்கு தெரிஞ்சதுமே உடனே வந்துட்டு பெசன் நகர்ல மெரினா பீச்ல அதிக அளவுல வந்துட்டு இந்த பஞ்சு முட்டைன்றது விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருமே தெரியும், தோல் மேல போட்டு ஒரு இந்திக்காரன் மணி ஆட்டிக்கினே போவான். ஸோ அவன மாதிரிலாம் நிறைய நம்ம பீச்ல பார்த்துருப்போம், பார்க்ஸ்ல முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஒரு டீம் அமைச்சு அங்க இருக்கிற எல்லா பஞ்சு முட்டையுமே வந்துட்டு உடனடியா வார்னிங் கொடுத்து அது எல்லாருக்கிட்ட இருந்தும் பறிமுதல் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி பண்ணதுல இருந்து இது எல்லாமே திடீர்னு நடந்தது. இதுக்கு அப்புறமா வந்துட்டு தமிழ்நாட்டுல எங்கேயுமே வந்துட்டு பஞ்சு முட்டைன்றது விற்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பஞ்சு முட்டையை சென்னையில தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே பார்க்க முடியாது போல இருக்கு. அப்படி வித்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனுமே அட் த சேம் டைம் வேற ஏதாச்சும் ஒரு சட்டம் அதுக்குன்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கு தண்டனையுமே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பஞ்சு முட்டையும் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இப்போ இதுக்குள்ள சேர்க்கிற ரொடமைன் பின்னு நான் ஒன்று சொன்னேன்ல. ஸோ இந்த ரொடமைன் பி வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஃபேக்டரிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரொடமைன் பின்றது யூஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம செவத்துக்கு அடிக்கிற பெயிண்ட்டுக்கு கூட அந்த பெயிண்ட்ல கூட ரொடமைன் பி இருக்குதுன்றது யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்டு இருக்கிற சட்டை இருக்கு இல்லையா, எந்த ஒரு துணியா இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு டை போடுற ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ரொடமைன் பியும் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு போடுற ஷூ, பெல்ட், லெதர் பெல்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, லெதர் ஷூ, லெதர் பெல்ட், இதே மாதிரி லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொடமைன் பின்றது கலக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிரிண்டிங் பிரஸ், நம்ம பிரிண்டிங் பிரஸ் பண்ற அந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே ரொடமைன் பின்றது ஒரு விஷயம் பயன்படுத்துறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு ரொடமைன் பி வந்துட்டு செவத்துக்கு அடிக்கிற பெயிண்ட்டுக்கு, நம்ம துணி போடுற அந்த டைக்கு, அப்புறம் நம்ம காலுக்கு போடுற அந்த ஷூ அண்ட் பெல்ட், லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொடமைன் பின்ற ஒரு விஷயம் பயன்படுது. ஸோ அந்த ஒரு ரொடமைன் பி தான் நம்ம இவ்வளோ வருஷமா சாப்பிட்டு இருக்கிற பஞ்சு முட்டையிலுமே கலந்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு வந்துட்டு பேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் இது சாப்பிட்ற பொருளுக்கு ரொடமைன் பி வந்துட்டு பஞ்சு முட்டைக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன ஸ்டடி பண்ணதுல இருந்து இந்த சில்லி பவுடர் இருக்குல்ல, மிளகாய் தூள், அந்த மிளகாய் தூள் நல்லா ரெட்டா தெரியறதுக்காக இந்த ரெடிமேட் பியை வந்துட்டு கலக்குறாங்கன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஒரு நெட்ல படிச்சேன், இன்டர்நெட்ல படிச்சேன். ஸோ அதுக்குமே ரொடமைன் பி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா மேபி அதுலயுமே ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் இருந்தது கொண்டு வரலாம். ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் தான் பஞ்சு மிட்டாய்ன்றது பேண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ பாண்டிச்சேரியிலுமே இது முதல்ல வந்துட்டு அங்கதான் இது கண்டுபிடிச்சி பேன் பண்ணாங்க. அதோட ஃபாலோ அப் பண்ணி தமிழ்நாடுமே இது முழுக்க இந்த பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இதை வித்தா இதுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தண்டனைன்றது ஒரு விஷயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த இடத்துல எல்லாத்துக்குமே வந்து இதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் பார்க்கறதே ரேரா இருக்கும், இல்லைன்னா பார்க்காமலையும் போகலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு பஞ்சு மிட்டாய் என்னன்றது கூட தெரியாம கூட இருக்கலாம். பட் யாருக்கு தெரியும். பட் இதுல பல பேரால கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த பஞ்சு மிட்டாய் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போதான் வந்துட்டு இதுல ஒரு ரெடிமேட் பின்ற ஒரு நச்சு பொருள் இருக்குதுன்றதே கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கு அப்புறமா இன்னும் பல பொருட்கள்ல, நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல நிறைய கலப்படம் இருக்கு. இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சு சொல்வீங்க அப்படின்றது ஒரு கேள்வி பொது தரப்புல இருந்து கேட்கப்படுது. பட் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட சொல்றேன். பட் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பொருள்ல வந்துட்டு கலப்படம் இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹனி. ஸோ தேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல டெஃபினட்டா கலப்படம் அப்படின்றது இருக்கு. நீங்க மிகப்பெரிய ஒரு பிராண்டா நினைக்கிற எல்லா தேன் பாட்டில்ஸுமே வந்துட்டு அதுலயும் கலப்படம்ன்றது இருக்கு. ஒரு பியூர் தேன் 100% பியூர் தேன்ன்றது இன்ன வரைக்கும் நீங்க பாட்டில்ல வாங்குற எந்த தேனுமே கிடையாது. அதுக்கான ஒரு தனி வழிமுறைகள்ன்றது இருக்கு. அது தனியா ஒரு எப்படி டெஸ்ட் பண்றது, எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல்ன்றது நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. அது நான் என்னால சொல்ல முடியாது, அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஹனிலையுமே தேன்லையுமே கலப்படங்கள் இருக்கு, நம்ம குடிக்கிற பால்லையுமே கலப்படங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள், சாப்பிட்ற பொருட்கள்ல எதுல கலப்படம் இருக்குன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே தெரியாத விஷயமுமே தெரிஞ்சுப்பாங்க, நானுமே தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காம உங்களோட தாட்ல எது எல்லாம் கலப்படம் இருக்கு சாப்பிட்ற பொருள்ன்றத என்ன மாதிரி நீங்களுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணதுக்கான விஷயங்கள். இந்த ஒரு விஷயம் புதுசு இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பஞ்சு மிட்டாய் லவர்ஸ் இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அவங்களுக்கு வந்துட்டு இது நம்ம எப்படி சாப்பிட்டோம், என்னவா சாப்பிட்டோன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை பை ஏபி.